ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போறோம்னா மோட்டல் சிமுலேட்டர். எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியாது. வெளிநாட்டுல இப்ப நம்ம நாட்டுல சில பேர் நினைப்பீங்க, என்னடா இவன் மோட்டல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல மோட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இப்ப வாங்க. ஏதோ காலேஜ் மாதிரி இருக்கு. காலேஜ் ரூம் நம்பர் 1க்கு போயிடலாம் காய்ஸ். ரூம் நம்பர் 1ல என்னமோ குப்பையெல்லாம் போட்டு போயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தெரியல, பாத்ரூம் நினைக்கிறேன். பாத்ரூம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹால்ல ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டி எடுத்து அதுக்குள்ள போட்டுடலாம். இது 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 கூட அள்ளி இவ்வளோ பெருசா ஒரு குப்பை தொட்டியில போட முடியுது guys. இப்ப விளக்கமா இருக்கா, அத வச்சு பெருக்க சொல்றாங்க. பெருக்கிடுங்க வாங்க. ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டோம்னா கிளீன் ஆயிடும். Intruder alert. அடிக்கடியே திருட வருவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியல. ரொம்ப கேக்குறாங்க, பெயிண்ட் வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்க சொல்றாங்க? பை ஃப்ளோர் 10 to 10 floors. பக்கத்துலயே வச்சுக்கிட்டு என்ன தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப அதுக்கு ஆர்டர் போகணும்னு நினைக்கிறேன். இது வேற ஒண்ணு கழிச்சு. இப்ப இது நம்ம ஆர்டர் பண்ணணும். இது கொடுக்கணும். மோட்டலுக்கு நான் என்னோட பேரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட பேரை கொடுத்துருங்க. எழுதியாச்சு காய்ஸ். இப்ப டிக்கு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டோருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேக்குறாங்க. நான் கிருத்திக்னே வச்சிடுறேன். நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க காய்ஸ், ஏன்னா ரொம்ப ஆட்ஸ் வருது, அதனால ஆஃப் பண்ணிட்டே விளையாடுங்க. இந்த இருங்க,
டிக்கு கொடுத்துருவோம் காய்ஸ். அவளுக்கு நான் சேவ் கொடுத்துருவோம். நம்ம பெயிண்ட்ஸ் தான் வாங்கணும். கம்மியான பட்ஜெட்லயே வாங்க. கம்மியாவே வாங்கிக்கிறேன். பேபி ப்ளூ பெயிண்ட் 2 பேக் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். பைக் அதுக்குள்ளே வந்துச்சு. பண்ணி பார்ப்போம். விளக்கமாதான் பண்ணும் போல. சென்டர் பாயிண்ட் இருக்கா காய்ஸ், அது தொட்டு இந்த மாதிரி பண்ணும் போல. புரிஞ்சிச்சு காய்ஸ். ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் பேஸ். இந்த திருடனை ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. வந்துச்சு கூட. போன வாட்டி ஆர்டர் பண்ணு. திரும்ப நம்ம டூல எடுத்துப்போம். பெயிண்ட் எடுக்குமா? பெயிண்ட் அடிக்குது காய்ஸ். பிரஷ் பெயிண்ட் அடிக்குது. பெயிண்ட் இப்ப வந்து வால் எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. இங்க பெயிண்ட் அடிச்சு பாத்ரூம் வாலையும் பண்ணி அவ்வளவுதானே. பார்த்துட்டேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது போல. வந்து இந்த பாக்ஸ் ஓரமா வைப்போம். ஓரமா இப்ப எங்கேயோ போகுது. சரி பரவாயில்ல, இப்படியாச்சும் வச்சிருவோம். இப்படியாச்சும் இப்பதான் வருது. இப்படியே இருக்கட்டும். இப்பதான் ஓரளவுக்கு இருக்கு. பார்க்க முடியல. சரி guys. வந்து எதையோ ஓபன் பண்ண சொல்றாங்க. ஃப்ளோர் பெயிண்ட். இங்க இருக்கு ஃப்ளோர் பெயிண்ட். பெயிண்ட் கிடையாது, ஃப்ளோர் தர இருக்கிற அதுல வந்து இது வாங்கலாம். கம்மியா வாங்கிப்போம். கம்மியா. இது அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதே அழகா இருக்கு. இதுலயே 2 வாங்கிப்போம். வேலை அதிகமா வாங்குறோம். இது தரையே இல்ல போல. பெயிண்ட் வித்தியாசம் தரேன்னு நினைச்சேன் guys first.
இப்பதான் நீட்டா இருக்கு. மேலேயும் அடிக்கணும். இதுக்கு நான் ஒன்னே வாங்கியிருப்பேன். காசு தான் வேஸ்ட். அவ்வளவுதான். இப்போ மேல மேல சீலிங் இருக்கா, அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும் போல. இந்த இருங்க, அதுக்கு இருக்கு இருக்கு காய்ஸ். ஃபர்ஸ்ட் உள்ளதே நம்ம எடுத்துப்போம். பேபி ப்ளூ அதான் இதுக்கு மேட்ச் ஆகும். வந்துருச்சு போல. இதானே இந்த பேபி ப்ளூ இங்க இருக்கு. எடுத்துட்டு என்ன பண்ணணும்? சீலிங் பெயிண்ட். Intruder alert. போட்டுக்கிறேன். அஞ்சு மாட்டிக்கிறேன். மாட்டிக்கிறவா அவனை பண்ணு. இந்த காசு எடுக்க முடியுது. இப்ப வாங்க காய்ஸ் போயிடலாம். ரூம் டு பெயிண்ட்ன்றாங்க. கோ இன்சைட் ரூம் டு பெயிண்ட். பெயிண்ட் பண்ணியாச்சு. வால் பெயிண்ட். இது பேபி ப்ளூ மேல சீலிங் பார்க்க கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்பதான் நீட்டா இருக்கு. உள்ள போயிருங்க. சோஃபா ஆர்டர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ போய் சோஃபா ஆர்டர் பண்ணுங்க. வாங்க சோஃபா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணு. இது அழகா இருக்கு. ஒரு சோஃபா போட்டா போதுமா? போட்டா போதும்னு நினைக்கிறேன். வேணா ஒரே இதுல வேணா 2 வாங்கிப்போம். பை. வாங்கியாச்சு guys.
இது பாப்போம் காய்ஸ். டக்கு டக்குன்னு இப்ப வந்து சோஃபா வச்சாச்சு காய்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம என்ன வைக்கணும்னா என்னன்னு தெரியல, இருங்க பாப்போம். வாங்க திரும்பி ஆர்டர் போட்டுருவோம். இப்ப இதுல ஏதோ வாங்க சொல்றாங்க. இதுல வந்து நம்ம சீப்பா இருக்கிற இது வாங்கிப்போம். வந்துருச்சு. தூண் பாக்ஸ்ல எப்படிதான் அவ்வளவு பெருசு இருக்குன்னே தெரியல. ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் எங்க வைக்கலாம் இத? கரெக்டா? ஓகே. ஐயோ ஐயோ போட்டேன் காய்ஸ், தெரியாம கீழே போட்டேன். அதனால திரும்பி திரும்பி எடுத்து பழகா இருக்கு வச்சாச்சு. அடுத்து என்ன கேக்குறாங்க? டேபிள் பிளேஸ் பண்ணணுமா? இப்ப நம்ம ரூமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கணும் போல. அதனால திரும்பி இன்னொரு ஆர்டர் போட்டுருவோம். டேபிள் டேபிளே ஃபர்ஸ்ட் உள்ளது ரொம்ப சீப்பா இருக்கு, மத்ததெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஒன்னே ஆர்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராலாம் ஆர்டர் போட வேண்டிய இப்பே காசு ரொம்ப கம்மியாக்கிட்டே வருது. ஓபன் பண்ணி இந்த டேபிள் எங்க வைக்கலாம்? இங்க இருக்கட்டும், என்னன்னு பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். கிண்ணம் ஏதோ ஒரு சொல்றாங்க, அது வாங்கணும் போல. சிங்கா? இந்த பாத்ரூம் யூஸ் பண்ற சிங்க்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம நார்மலாவே வாங்கிப்போம். ஒன்னே ஒண்ணு போதும். பயந்தே போயிட்டு ஒரு நிமிஷம். இதுக்காண்டி திருட வருவான். நான் திருடுனே அப்பப்ப சமாளிக்கணுமா? Intruder alert. சொல்லி பயமில்ல. எங்கிட்டு இருந்து வரோம்? இங்கிட்டு இருந்தா வர சொல்லிட்டு வரா. அடுத்து தானே செய்யணும். அப்படி மயக்கத்தில் ஓடுற இப்ப மட்டும் ஓடுற, அப்ப எங்க ஏரியாவுக்கு வரக்கூடாது. அப்படியே காலி பண்ணியாச்சு. யாரு இவனை வாங்கிடுவோம் காய்ஸ். எல்லாம் வேண்டாம் போல. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா நல்லாதான் இருக்கும். இது ஆர்டர் போட்டுருந்தேன் எங்கனாது. இதை எடுத்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆளு வந்தது. திருடனை வந்தா அவனை மட்டும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தா போதும். அது மட்டும் இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும்.
ஐயா ஓபன் பண்ணு. எங்க வைக்கலாம்? வந்த உடனே பார்த்துட்டு வந்து என்னமோ வாங்க சொல்றாங்க. டாய்லெட் டாய்லெட்லாம் வாங்கணும். சரி வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாங்க. டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுக்கணும். டாய்லெட் எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. டாய்லெட் எது வாங்கலாம்? நம்ம பாட்டி சீப்பா உள்ளதே வாங்கி சீப்பா உள்ளத வாங்குனீங்கன்னா நம்மளுக்கும் பாயிண்ட்ஸ் சேரும். இதே நீங்க அதிகமா வாங்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா தோத்துதான் போகணும். எந்த பாயிண்ட்ஸும் வாங்க முடியாது. டாய்லெட் வந்து எதிர்க்கவே வைக்காம கொஞ்சம் இங்க நான் வைப்போமா? இங்க நான் வைப்போம். இங்க நான் வைப்போம். அதுக்கு அடுத்து பெட் வாங்க சொல்லியிருக்காங்க. பெட் வாங்க சொல்லியிருக்காங்க. பெட் வாங்குறதுக்கு எங்கிட்ட வந்துட்டு சரி வாங்க போய் பெட் வாங்கிட்டு வந்துடும். பெட் எங்க இருக்கு? இந்தா இருக்கு. சரி வாங்கிடுவோம். இதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இதோட நிப்பாட்டிக்குங்களா? காசு இல்லடா. காசே ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க போவேன்? பெட்ட பேசாம இப்படி போட்டு இந்த சோஃபா தான் அங்க வைக்க அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். சோஃபாவே அங்க இருக்கட்டும் guys. ஏன்னா இங்க போட்டோன்னா நைட்ல பாத்ரூம் வருதுனால இப்பதான் டக்குனு போவாங்க. பிளேஸ் நம்ம மட்டும் ஏறி உட்கார முடியாது. என்ன நல்லா வாங்கணும்? பெட்ஷீட் ஒவ்வொன்னா சொன்ன அப்பதான் போய் வாங்குது. ஒவ்வொன்னா சொல். இந்த நேரத்துல மட்டும் அந்த திருட வந்தானா உந்துச்சு. அந்த திருட எதுக்கு வரான்? எதையும் திருடவும் மாட்டான். வேஸ்ட். சரி நம்ம பெட்டுக்கு போனாதான் பெட்டு சம்பந்தமா பார்க்க முடியும். பெட்டுக்கு போனா பெட்டு சம்பந்தமா பார்க்க முடியும். நல்லா இருங்க பார்ப்போம். விண்டோ தான் இருக்கு. பெட்ஷீட்டே இல்ல guys. நானும் தேடிட்டேன். இந்த சமயத்துல திருட வரும்.
இங்க இருக்கா? இங்க எவ்வளோ வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து நான் அங்க வரைக்கும் போயிருக்கோம் guys. இந்த சைட்ல வந்து இருக்கு. நான் அதான் பெட்ஷீட்டே இல்லைன்னு பார்த்துருக்கேன். 25 rupees இருக்கும். பில்லும் ஆர்டர் போட்டுருவோம். திருட வந்து மேல பண்ண. சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு? நம்ம படுக்கு போட்டு போய்கிட்டு இருப்போம். படுக்கு வச்சுட்டு நம்ம சொன்னதுல இருந்து கேட்டு அவனும் வராம விட்டான் போல. Intruder alert. இந்த பெட்ரோல் பேங்க் சைடு நினைக்கிறேன். என்ன தெரியல. வாங்க இப்போ போவோம் வீட்டுக்குள்ள. ஆமா அதான் பெட்ஷீட் வந்துச்சு. பெட்ஷீட் எடுத்து பார்ப்போம். சரி ஓபன் பண்ணிட்டு திருட இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். நல்ல புள்ள வரல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா வந்துட்டான். இப்படியே இருக்கட்டுமா? இதுவே அழகா இருக்கு போல. இது போதுமா? வாங்க அவங்க சொல்லுங்க. அதுக்குள்ளே வந்துட்டாங்க. டக்குனு வாங்க 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 வாங்க. 2 3 கார் வரீங்க. வாங்க வாங்க. ரோட்ல பாருங்க. ஒருத்தவங்க தானே எதுக்கு இவ்வளவு பேர் வராங்க? என்ன எதுன்னு தெரியல. நான் 200 கொடுத்தா அடுத்த இதுக்கு போயிருந்தேன். நான் இங்க போயிட்டேன். என்ன இப்படி எதுக்கா நீங்க எதை கொடுக்கணும்? திருட மட்டும் இல்லைன்னா அவமானமா சொல்லு. தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூம் டூர் பண்ணணும். சரி ரூம் டூர் பண்றதுக்கு முதல்ல நம்ம மார்க்கெட் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். எங்கடா மார்க்கெட்? சூப்பர் மார்க்கெட். இதுக்காச்சும் 200 கொடுத்துருக்கலாம் கைஸ். பரவாயில்ல, என்ன பண்றது? என்னன்னே தெரியல. ஜாக் சோஃபியா வியோவா
நான் லியோலாம் பேர் வச்சிருக்கீங்க. நிறைய பேர்லாம் இருக்கு, இப்ப படிக்க டைம் இல்ல. ஏதோ ஸ்மெல் எல்லாம் வருது. சரி. குப்பையெல்லாம் போட்டு போயிட்டான். நீங்க இந்த குப்பையெல்லாம் அள்ளிடுங்க. உள்ள எதுவும் நார வைக்கலையே. இப்ப அடியும் நார வைக்கலாம். இருங்க, இதையும் கிளீன் பண்ணுங்க. மிஸ்டி வாங்க, இப்போ ஒரு கஷ்டம் கொடுத்துருங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். 1000 வந்துருச்சுன்னா ஓகே. அதுக்குள்ளே இங்கெல்லாம் போய் போயிட்டானா? இன்னும் போகலையா? இருங்க காய்ஸ், இந்த வேஸ்ட் தள்ளி போட்டுரும். வரவே எல்லாம் பீஸா சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். பீஸா தான் ஃபேமஸோ. திருட்டு வரல. ஏன்டா இது மட்டும் நாருது? நல்ல வேலை எவனும் உள்ள நார வச்சுட்டு போல, அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ மட்டும் ஒருத்தங்க பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. என்னது பண்ணு? எவ்வளோ கொடுத்துச்சா? 6 வச்சிருக்கோமா? 6 ஒரு பைசா கூட காசு இல்லை. இது ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த வேலை போயிடும். இந்த மாதிரி 2-3 ரூமா வச்சுட்டு இதுக்கு வால் பெயிண்ட் வேணும். ஒரே ஒரு வால் பெயிண்ட மட்டும் ஆர்டர் பண்ணுவோம் गाइस. இந்த வாட்டி பிங்க்குக்கும் வாங்க, எனக்கு காசு இல்ல. சரி, பாய் गाइस. பார்ட் 2 போடுவோம் गाइस. அது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க गाइस. கமெண்ட் பண்ணுங்க. சரி, பாய்.